இருக்கியா? நான் நல்லா இருக்கேன்டா. நீ நல்லா இருக்கியா? வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா? எங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்க. உங்க வீட்டுல? எல்லாரும் நல்லா இருக்காங்க. எங்க அப்பாக்கு தான் இல்ல, என்னடா ஆச்சு? இல்ல என்னன்னு தெரியல. சரி விடு, ஃபீல் பண்ணாத. நம்ம மறைக்கல்வி பிள்ளைங்களோட சேர்ந்து நம்ம பிரேயர் பண்ணலாம். அன்பு இயேசுவே, எங்கள் மறைக்கல்வி மாணவர்களுக்கு ஆசிரியை தந்தருளும். தாமஸ் அவர்களுக்கு நல்ல உடல் சுகத்தையும் அவர் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நல்ல உடல் சுகத்தையும் ஆசிரியையும் தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது என்று கூறிய இயேசுவே, திருவாளர் தாமஸ் அவர்களுக்கு நல்ல உடலுள்ள சுகத்தை தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீவிரங்களிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஏஞ்சல், பக்கத்தூர்ல இருந்து ஒரு அக்கா கேக்குறாங்க, குழந்தை இயேசு படம் வைக்கிறீங்களே, சிலை வழிபாடு பண்றீங்களான்னு கேக்குறாங்க. சிலை வழிபாடுனா என்ன? எனக்கும் தெரியல. நம்ம போய் பங்கு மறைக்கல்வி ஆசிரியர்கிட்ட போய் கேட்கலாம். சரி, வாங்க எல்லாரும் போய் கேட்கலாம். ஏஞ்சல், இன்னைக்கு எப்படியாச்சும் சிலை வழிபாடுனா என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். நம்ம மேம்கிட்ட. மேம், சிலை வழிபாடுனா என்ன? சிலை வழிபாடுனாமா? நாம வீட்டுல இறந்தவங்க போட்டோவையும் புனிதர்களின் போட்டோவையும் எதுக்கு வச்சிருக்கிறோம் அப்படின்னா, அவர்கள் நினைவாக தான் நாம என்ன செய்யறோம், வச்சிருக்கிறோம். சரியா? அவங்க வாழ்ந்த வாழ்வ முன்மாதிரியா கொண்டு அவர்களுடைய நல்ல பண்புகளை பண்புகள்ல நாம வளர வேணும், வாழ வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் அவர்களுடைய போட்டோவை நாம வச்சிருக்கிறோம். சரியா? பழைய ஏற்பாட்டுல மோசே 10 கட்டளைகள் வாங்க மலைக்கு சென்றார் இல்லையா? அப்பொழுது இந்த இஸ்ரேல் மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, பொற்கன்றுகளை வைத்து என்ன செஞ்சாங்க, வழிபட்டாங்க. அதுதான் சிலை வழிபாடு. இது சிலை வழிபாடு கிடையாது. சரியா? அவர்களுடைய நினைவாக நாம அவங்களுக்கு வணக்கம் செலுத்துகிறோம். ஓகேவா? இந்த சிலை வழிபாடை பத்தி நம்ம பைபிள்ல அவ்வளவு தெளிவா கொடுத்திருக்காங்க. கொலோசையர் 3:5 உலக போக்கிலான உங்கள் இயல்புக்குரிய தீய நாட்டம் சிலை வழிபாடான பேராசை. அப்ப நம்மளுக்கு இருக்கிற அந்த தீய குணங்களை தான் இங்க என்னன்னு சொல்றாங்க, சிலை வழிபாடுன்னு சொல்றாங்க. நம்ம இது மாதிரி போட்டோவை வச்சு நம்ம கும்புறதெல்லாம் எப்படி, அவங்களோட நினைவை நம்ம ஞாபகப்படுத்திக்கிறதுக்காக, இவங்க தானே அடையாளப்படுத்திக்கிறதுக்காக தான் நம்ம இது மாதிரி படங்களை வைத்து நம்ம கும்பிடுறோம். இதுக்கு பேரு சிலை வழிபாடு இல்ல. இது மட்டும் இல்ல, கலாத்தியர் 5:20 கூட சொல்லியிருக்காங்க சிலை வழிபாடை பத்தி. நம்ம இந்த இந்து கோயில் எல்லாம் போய் இந்த பில்லி சூனியம் கயிறு கட்டுறது இதெல்லாம் பண்றாங்க இல்லையா, அது மாதிரிலாம் செய்யறதுதான் தப்பு அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லியிருக்காங்க. அதனால சிலை வழிபாடுனா நம்ம செய்யறது சிலை வழிபாடு இல்லை அப்படிங்கிறத நீங்க தெளிவா, உங்ககிட்ட யாரும் கேட்டாங்கனாலும் நீங்க தெளிவா சொல்லணும். இந்த 2 வசனத்தையும் நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. யார் கேட்டாலும் இத தெளிவா அவங்களுக்கு சொன்னீங்கன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க. சிலை வழிபாடுங்கிறது நம்ம கிட்ட இல்ல, நம்ம அவங்கள ஞாபகப்படுத்திக்கிறோம், அடையாளப்படுத்திக்கிறோம், அவ்வளவுதான். சரி, எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ். நம்ம எல்லாம் ஜெபம் செஞ்சோம்ல, தாமஸ் உங்களுக்கு இப்ப நல்லா ஆயிட்டாங்களாம். எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்குல்ல? கிளாப் பண்ணுங்க. கடவுள் நம்முடைய ஜெபத்தை எவ்வளவு கேட்கிறாரு பாத்தீங்களா? இதுதான் நம்முடைய கத்தோலிக்க நம்பிக்கை. நமது ஆசிரியர்கள் சிலை வழிபாடு பத்தி அருமையா சொன்னாங்க. புனிதர்களுக்கு நாம் வணக்கம் செலுத்துகிறோம். இது சிலை வழிபாடு ஆகாது. உங்க மறைக்கல்விக்கு வந்த அனைவருக்கும் நன்றி செலுத்துகின்றேன். அடுத்த வாரம் எல்லாரும் மறைக்கல்விக்கு வந்துடும். ஓகேவா சொல்லி பிள்ளைங்களா? சரிங்க.